2016ல சவுத் கொரியாவையே தெறிக்க விட்ட ஒரு படம் தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். ட்ரெயின் டு பூசன். படத்தோட ஓப்பனிங்ல பயோடெக் கம்பெனில லீக்கேஜ் இருக்கு. சோ இந்த கதை ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் தான் நம்மளோட ஹீரோவும் ஹீரோடைய மகளையுமே காட்டுறாங்க. சோ அந்த வகையில ஹீரோ தன்னோட மகளை கூட்டிட்டு ட்ரெயின்லயும் ஏறுறாரு. சோ ஒரு இடத்துல நம்ம அந்த டான் லீன்னு ஃபேமஸான அந்த மாடர்ன் அவருடைய மனைவியுமே கன்சீவா இருப்பாங்க. சோ அந்த இன்ஜின்ல ஏறுற இந்த பிசினஸ் மேன் அங்க இருக்க லோகோ பைலட்டை கீழே தள்ளி விட்டுட்டு இவரு மட்டுமே தப்பிச்சு போலான்ட்டு முயற்சி பண்றாரு. அந்த லோகோ பைலட் ரூம்லயே ரெண்டு பேரையும், அதாவது மாடங்கோட மனைவியும் தன்னோட மகளையும் வச்சு லாக் பண்ணி ஜாம்பிகள் கிட்ட இருந்து தன்னோட மகளை தன் அப்பா எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றதான் கதை. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்ல தெய்வ திருமகள் அந்த மாதிரியான படங்களை பார்த்திருப்போம். ஸோ அதுல அப்பா மகளுக்கான பாசம் எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லாருமே பார்த்து வியந்திருக்கும். ஆனா சவுத் கொரியால 2016ல அப்பா மகளுக்கான பாசத்தை இப்படியும் காட்ட முடியுமா அப்படின்ற ஒரு படமா தான் இந்த ட்ரெயின் டு பூசனை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்ல பயோடெக் கம்பெனில லீக்கேஜ் இருக்கு, அதை தடுக்கிறதுக்காக நிறைய அந்த ஸ்டெரிலைசிங் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்கன்னு சொல்லி ஓப்பனிங்ல காட்டுறாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு மான் அந்த இடத்துல கிராஸ் ஆகி வருது. ஒரு வேன் டிரைவர் அதை தெரியாதனமா ஏத்திடுறாரு. ஏத்துனதுக்கு அப்புறம் அவர் அதை கிராஸ் பண்ணி போகலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது இது போயிடுவோம் அப்படின்னு அவர் கிளம்பி போகிறப்போ அடிப்பட்ட மான் உயிரோட எழுந்து போகுது. எப்படா எழுந்து போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பயோடெக் கெமிக்கல்ல பாதிக்கப்பட்டு அந்த மான் ஜாம்பியா மாறிடுது. ஸோ இதுல இருந்தே நமக்கு என்ன ஒரு ஹிண்ட் தெரியுதுன்னா அந்த ஜாம்பியை வச்சு தான் கதை நகர போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கதை ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் தான் நம்மளோட ஹீரோவும் ஹீரோடைய மகளையுமே காட்டுறாங்க. அதாவது அப்பா பிசினஸ்ல ரொம்பவே பிஸியா இருக்க ஒரு பர்சன். ஸோ அப்படி பிஸியா இருக்க அப்பா தன்னோட மகளை எப்படி அவர் பார்த்துப்பாரு அப்படின்றத இந்த படத்துல டீட்டெயிலாகவும் சொல்லியிருப்பாங்க. தன்னோட மனைவியை பிரிஞ்சு தன்னோட அம்மா கூட தன் மகளை வளர்த்துட்டு வராரு ஹீரோ. அப்படி இருக்கும் பட்சத்துல தன்னோட மகள் நான் அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஃபர்ஸ்ட் அப்பா முடியாது, நான் கூட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மகள் ரொம்பவே வருத்தப்படுறான். அப்படி இருக்கும் போது ஹீரோவோட அம்மா அவளோட ஆனுவல் டே கூட நீ வரல, அவள் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லும் போது அந்த வீடியோவை எடுத்து பார்க்குறாரு. தன்னோட மகள் எந்த அளவுக்கு அழகா பாடியிருக்கா, அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோமே, சே இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லி மனசு மாறி தன்னோட மகளை மனைவி கிட்ட கூட்டிட்டு போக ஒத்துக்கிறாரு ஹீரோ. ஸோ அந்த வகையில ஹீரோ தன்னோட மகளை கூட்டிட்டு ட்ரெயின்லயும் ஏறுறாரு. ட்ரெயின்ல இவங்க மட்டும் தான் போறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. நிறைய கேரக்டர்ஸை ட்ரெயின்ல காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டீம் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஒரு பிஸ்னஸ் மேன் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் நம்மளோட டான் லீ அப்படின்னு ஃபேமஸான பர்சன் அவருமே அவரோட ஒய்ஃப் கூட வந்திருப்பாரு. இந்த மாதிரி பலதரப்பட்ட கேரக்டர்கள் அந்த ட்ரெயின்லையுமே ஏறுறாங்க. இப்படி இருக்கும்போது ட்ரெயினும் மூவ் ஆன் ஆகுது. ஸோ ட்ரெயின் கொஞ்சம் தூரம் போகும்போதே நியூஸஸில் பார்க்குறாங்க அங்கங்கே தாக்குதல் வருது, திடீர்னு ஏதோ மர்மமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடக்குது ஏன் நடக்குது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஜாம்பி வைரஸ் எல்லாரையுமே தாக்கியிருக்கு. ஸோ இந்த ஜாம்பிஸ் இந்த ட்ரெயின்குள்ளேயுமே வந்துடுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்க கிட்ட இருந்து எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறாங்கன்னு சொல்லி ஸோ நிறைய விஷயங்கள் படத்தில் காட்டுவாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு குழுவா சேர்ந்து அந்த ஜாம்பிஸை எதிர்க்கிறதுக்காக இவங்களும் போராடுவாங்க. இப்படி இருக்கும் போது ட்ரெயின்ல ஏறின முழு மக்களுமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமா பாதிக்கப்பட்டு ட்ரெயினுமே ஃபுல்லாவே ஜாம்பிஸால நிறைஞ்சிருது. ஸோ இதுல மிச்சமா இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு 60-80 பேர்கிட்ட தான் மிச்சமாவே மனிதர்களா இருக்காங்க. அவங்க எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறாங்க அப்படின்னு ஒரு த்ரில்லிங்கான விஷயம் நடக்கும் போது ஜாம்பிஸ் வேற லெவல்ல பரவிடுறாங்க. பரவிட்டு இருக்கும் போது ட்ரெயினுமே ஒரு இடத்துல நின்றுட்டு அங்க இறங்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி நிசப்தமாவே இருக்கு. ஏன் அந்த இடம் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த இடத்துலையுமே ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே எங்கேயுமே இறங்கவும் முடியாது. ஸோ இறங்கின மக்கள் எல்லாருமே திரும்பி ட்ரெயின்லையுமே ஏறுறாங்க. ஏறும்போது அந்த ட்ரெயின் கிளம்பிடுது. ஸோ இந்த மாதிரியான பதட்டமான சூழ்நிலையில் ஹீரோ தன்னோட மகளை எப்படி காப்பாற்றுறாரு, என்னதான் பண்ண போறாரு அப்படின்ற விஷயம் நம்மளை ரொம்பவே யோசிக்க வச்சுது. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கிற நேரத்தில் எப்படியோ ட்ரெயினையும் ஏறிடுறாங்க. ட்ரெயினில் ஏறும்போது நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு நம்மளுமே பதட்டமாக்குது. ஒரு கட்டத்தில் அந்த ட்ரெயினுமே ஆக்சிடென்ட் ஆகிடுது. உள்ளே இருக்க மொத்தமே ஒரு 6 பேர் தான். அந்த 6 பேருமே வந்து பார்த்தோன்னா உயிருக்கும் போராடுறாங்க, இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்தும் போராடுறாங்க. கடைசியில் இவங்க எப்படா தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு டென்ஷன் வரும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதை நீங்கள் படத்தை பார்க்கும்போது பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு இடத்துல நம்ம அந்த டான் லீன்னு ஃபேமஸான அந்த மாடர்ன் அவருடைய மனைவியுமே கன்சீவாக இருப்பாங்க. அவங்க மனைவியை எப்படி அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி இருக்கும்போது தன்னோட மனைவிக்காக இவருமே ஜாம்பிங்கிட்ட ஃபைட் பண்ணி கடைசியில் இவரும் ஜாம்பியால் பாதிக்கப்பட்டுறாரு. ஜாம்பியாக மாறும்பொழுது தன்னோட மனைவியை இவர் எப்படியும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் தன்னையே அவர் அடிச்சுக்கும் செய்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அவங்க எப்படி கடைசி வரைக்கும் தன்னோட உயிரை காப்பாற்றுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே நமக்கு கேள்வியாக தான் வரும்.
ஆனா படத்தை அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க அந்த படத்தோட குழு. ஸோ கடைசியா ட்ரெயின்ல இருக்க ஒரு பர்சனுக்கு பூஷன்ல எந்தவித பாதிப்புமே கிடையாது, அங்க போயிட்டோம்னா எல்லாருமே தப்பிடிச்சலாம் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அப்படி இருக்கும்போது அவர் மட்டுமே தனியா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கும் போது இவங்களுக்கு அந்த நியூஸ் எப்படியோ வந்துருது. ஓகே, நம்மளுமே அங்க போயிட்டு தன்னோட உயிரை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சவங்க தன்னோட மகளை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியுமே எடுக்கிறாரு. அப்படி இருக்கும் போது இறந்த அந்த மாடங் அவருடைய மனைவியும் தன்னுடைய மகளையுமே சேர்த்தே அவர் காப்பாத்துறாரு. ஒரு கட்டத்துல ஒரு ட்ரெயின் இன்ஜின் மட்டுமே தனியா பூஷனை நோக்கி போகும். அப்படி போகும்போது அந்த ட்ரெயின் இன்ஜின்ல இருக்க டிரைவர் இவங்க எல்லாருமே காப்பாற்றணும்னு சொல்லி இருக்கும்போது அதுல ஒரு பிசினஸ் மேன் இருப்பாரு. அவர் தன்னோட சுயநலத்தினால இவங்க யாரும் தப்பிக்க கூடாது, தான் மட்டுமே தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாரையுமே அழிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தையும் பண்ணுவார். ஸோ அந்த இன்ஜின்ல ஏறுற இந்த பிசினஸ் மேன் அங்க இருக்க லோகோ பைலட்டை கீழே தள்ளி விட்டுட்டு இவரு மட்டுமே தப்பிச்சு போலான்ட்டு முயற்சி பண்றாரு. இப்படி இருக்கும்போது ஒரு மெசேஜ் மட்டும் நமக்கு தெரிஞ்சு, இந்த உலகம் எல்லாருக்குமே பொதுவானது தான், எல்லா ஜீவராசியுமே இங்க வாழக்கூடியது தான். அப்படின்னு இருக்கும்போது தனக்குன்னு மட்டும் எதையும் நம்ம எடுத்துக்க கூடாது, எல்லாருக்கும் அது சரிசமமாகவும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இந்த படத்துல ஒரு நாட்டா தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் மட்டுமே தப்பிக்கணும்னு நினைச்ச அந்த பர்சனையுமே ஜாம்பி தாக்கிடுறாங்க, அவருமே ஜாம்பியா மாறிடுறாரு. ஸோ அந்த இன்ஜின்ல ஹீரோ தன்னோட மகளையும் நம்ம மாடங் அவருடைய மனைவியுமே கூட்டிட்டு ஏறுறாரு. ஏறும்பொழுது அவருக்கு தெரியாது உள்ள ஜாம்பி இருக்கு, நம்மளை தாக்க போகுது அப்படின்றது. ஸோ ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்றாரு, தன்னோட மகளையும் மாடங்கோடைய மனைவியுமே சேவ் பண்ணிட்டு இவர் மட்டுமே இன்ஜின் கிட்ட போறாரு. போகும்பொழுது அந்த ஜாம்பியால பாதிக்கப்பட்ட நபரை இவர் எப்படியோ சண்டை போட்டு கீழே தள்ளிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது இதுல ஒரு விஷயம் நடந்துருது. ஜாம்பியால ஹீரோ பாதிக்கப்படுறாரு. ஸோ பாதிக்கப்படும் போது ஹீரோ முழுசா ஜாம்பியாவும் மாறிடுறாரு. மாறும் பொழுது தன்னோட மகளை எப்படியாவது சேவ் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல தான் தந்தை மகளுக்கான பாசத்தை காட்டுறாங்க. அந்த லோகோ பைலட் ரூம்லேயே 2 பேரையும், அதாவது மாடங்கோட மனைவியும் தன்னோட மகளையும் வச்சு லாக் பண்ணி அந்த சீன்லாம் வரும்போது ரொம்பவே எமோஷனலாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு தந்தை இந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுப்பாரா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புச்சுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் போது தயங்காம தன்னோட மகளுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்காரு. ட்ரெயின்ல இருந்து தன்னோட உயிரையுமே அவர் மாய்ச்சிடுவார். ஸோ இந்த ஒரு விஷயம் தன்னோட மகளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ எடுத்த முயற்சியை தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி ரியல் லைஃப்பில் நிறைய அப்பாக்கள் தன்னோட குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் அவங்க எல்லாருக்கும் பயங்கரமாக கனெக்ட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஃபைனலாக அவங்க சேவ் ஆனாங்களா இல்லையா, ஜாம்பிஸ் அழிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றது தான் வச்சுருப்பாங்க. பூஷனுக்கு சேஃபாக இவங்க ரீச் ஆகிடுவாங்க. ரீச் ஆகிற நேரத்தில் அங்கே இருக்க ஆர்மி எல்லாருமே இவங்க ஜாம்பி தான், இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது ஹீரோட குழந்தை அந்த ஆனுவல் டேல பாடின சாங்கை பாடிட்டு வருவாங்க. அப்போ அங்கே இருக்க ஆர்மி எல்லாரும் கன்னை கீழே போட்டு வர்றது ஹியூமன் தான், ஜாம்பி கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி கூஸ்பம்ப் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெயின் டு பூஷன் படம் எல்லா OTTலையுமே அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் யூடியூப்லையுமே அவைலபிளாக இருக்குது. நீங்களும் இந்த படத்தை பார்த்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சினி கார்னர்ஸில் என்ன மாதிரியான படங்கள் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.